மீண்டும் அண்ணாமலை தலைப்புச் செய்தியாக இருக்கிறார். இங்கே நடக்கிறதையெல்லாம் தொடர்ச்சியாக பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் தெரியுது. அதாவது அண்ணாமலையை சுட்டு போட்டுட்டாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இன்க்ளூடிங் தமிழக பிஜேபி அவங்களும் எல்லாரும் சேர்ந்து அண்ணாமலையை இங்கே டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப கிளியர் கட்டாக தெரியுது. நம்ம இதுக்கு முன்னாடியே பேசின மாதிரி அண்ணாமலை ஒன்றும் நேர்மையாளன் இல்லை, அண்ணாமலை யோக்கியவான் இல்லை, அண்ணாமலை கோடி கோடியாக சொத்து சேர்த்துட்டாரு, அண்ணாமலை பல ஆயிரம் கோடி வந்து சொத்து சேர்த்துட்டாரு. இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஆதாரமே இல்லாத, அடிப்படை ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை இங்கே திரும்ப திரும்ப அண்ணாமலை மேலே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதை வந்து ஒரு பிரச்சாரம் மாதிரி கொண்டு போகிறாங்க. அந்த பிரச்சாரத்தை முன்னெடுப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு திமுகவை எதிர்ப்பவர்களாக சொல்லி கொண்டிருக்கும் நபர்கள் தான் அந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. திமுக இந்த பிரச்சாரத்தை சொல்லலை, ஆனால் திமுகவை எதிர்ப்பவர்கள் தான். அதாவது உதாரணத்துக்கு கல்யாணராமன், கிஷோர் கேஸ்வாமி, இப்போ சவுக்கு சங்கர், அதிமுகவை சேர்ந்தவர்கள், இவங்க எல்லாரும் சேர்ந்து அண்ணாமலையை டார்கெட் பண்ணுறாங்க. அண்ணாமலை இன்னைக்கு மாநில தலைவராக கூட இல்லை. இப்போ இவங்கெல்லாம் யாரை டார்கெட் பண்ணும்? இவங்கெல்லாம் வந்து திமுகவை எதிர்க்கிறோம், திமுகவை ஆட்சிக்கட்டிலிருந்து இறக்குவோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். அப்படி சொல்கிறவங்க அண்ணாமலையை டார்கெட் பண்ணுறாங்க. கல்யாணராமன், சவுக்கு சங்கர், கிஷோர் கேஸ்வாமி இவங்க செய்யக்கூடிய இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து போகிறது யார் அப்படின்னா திமுக. சவுக்கு சங்கர் வந்து அண்ணாமலையை பற்றி போடக்கூடிய காணொலிகள், அண்ணாமலையை பற்றி போடக்கூடிய ட்வீட்டுகள், இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணி அதை வந்து மற்றவர்களுக்கு பரப்புவது யார் அப்படின்னா திமுகவினர். இந்த லிங்க் உங்களுக்கு புரியுதா? சவுக்கு சங்கரோ கிஷோர் கேஸ்வாமியோ திமுகவை பற்றி எவ்வளவோ கேவலமாக தரக்குறைவாக பேசிக்கிட்டே இருக்காங்க. திமுக தலைவர்களை பற்றி அவ்வளவு கேவலமாக பேசுகிறாங்க. ஆனால் அதையெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு அதே சவுக்கு சங்கர் வந்து அண்ணாமலையை பற்றி பேசுவதை இவங்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க, இப்போ எதுக்குங்க இந்த விஷயம்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சவுக்கு சங்கர் நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. மறுபடியும் வந்து பினாமிகள் மூலமாக அண்ணாமலை சொத்து வாங்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதில் வந்து அந்த தம்ப்நெயிலேயே அண்ணாமலையை இழிவுபடுத்தும் விதமாக ஒரு படத்தையும் வைத்து ஒரு வீடியோ போட்டிருக்கார். அந்த வீடியோவில் ஏற்கனவே பேசினது தான். அதாவது ஓபிஎஸ் வெளியேறினதுக்கு, தினகரன் வெளியேறினதுக்கு காரணம் வந்து அண்ணாமலை வந்து அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்க பார்க்கிறார், பலவீனப்படுத்த பார்க்கிறார். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுகவுக்கு உதவி செய்வதற்காகத்தான் அவர் இதையெல்லாம் செய்கிறார் அப்படின்னு தான் ஆரம்பத்திலேருந்து சொல்லிகிட்டே வந்தாங்க. கடந்த ஒரு மாதமாக இதுதான் வந்து நெரேட்டிவ். நேற்று வரைக்கும் இந்த கூட்டணியை உடைக்க பார்க்கிறார், திமுகவுக்கு உதவி செய்ய பார்க்கிறார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க? அண்ணாமலை வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. அதுவும் கட்சிக்கு பேரெல்லாம் வச்சிருக்கான் சவுக்கு சங்கர், ஜனநாயக பாரதிய ஜனதா கட்சியாமா. எப்படி அந்த மாதிரி ஒரு கட்சியை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டாரு. ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டாரு. அந்த கட்சியில் வந்து தினகரனையும் ஓபிஎஸ்சியும் சேர்த்துக்க போகிறாரு. அதற்காகத்தான் தினகரனை போய் பார்த்தாரு. இவ்வளவு கான்ஸ்பிரசி. இதுக்கு எதுக்காவது ஆதாரம் இருக்கான்னு கேட்டால் எதுவுமே இல்லை. அண்ணாமலை அவர்களுடைய தங்கை கணவர், அதுக்கப்புறம் அவருடைய தூரத்து சொந்தக்காரங்க, அவரோட காலேஜில் படித்தவங்க, அவரோட காலேஜ் சீனியர், அவருடைய நண்பர்கள், இந்த மாதிரி எல்லாத்தோட பேரையும் லிஸ்ட்டு போட்டு அவங்க என்னவெல்லாம் கம்பெனி வச்சுருக்காங்க அப்படிங்கிற பேரையும் போட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்காரு. அந்த லிஸ்ட்டை காமிச்சு இவங்கெல்லாம் அண்ணாமலையுடைய பினாமிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் வந்து ஒரு 15-16 பேர் இருக்காங்க. அந்த 16 பேரும் வந்து அண்ணாமலை அவர்களுடைய பினாமி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன ஆதாரம்னா ஒன்றும் கிடையாது. சவுக்கு சங்கர் சொல்கிறாருல்ல, இந்த லிஸ்ட்டு போட்டதை கூட விட்டுறலாங்க, ஆனால் அந்த லிஸ்ட்டை வந்து வெளியிடுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னார். அதைத்தான் வந்து என்னால் தாங்கவே முடியல. இந்த லிஸ்ட்டை கொடுத்தது யார் தெரியுமா? டெல்லி பிஜேபி. ஆமாம், அண்ணாமலை வந்து யார் யார் பேரில் எல்லாம் சொத்து வாங்கியிருக்காருன்னு நான் லிஸ்ட்டு வெளியிட போகிறேன், இந்த லிஸ்ட்டை கொடுத்தது டெல்லி பிஜேபி அப்படின்னு சொன்னார். அதைத்தான் என்னால் தாங்கவே முடியல. டெல்லி பிஜேபி சவுக்கு சங்கரை கூப்பிட்டு அண்ணாமலையை சொத்து வாங்கின விவரங்களை எல்லாம் சொன்னாங்களாமா. அவர் இதை வெளியிடுறாராமா. ஏண்டா டே, கேட்குறவன் கேனையனாக இருந்தால் என்ன வேணால் சொல்லுவீங்களாடா? இதையும் நம்பி பரப்பிட்டு இருக்கானுங்களே இவனுங்களெல்லாம் என்ன சொல்கிறது? டெல்லி பிஜேபி கிட்ட இந்த மாதிரி வந்து லிஸ்ட் இருந்தது, அது வந்து அண்ணாமலைக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அண்ணாமலை என்னைக்கோ வளைஞ்சு கொடுத்துருப்பார். அவர் வந்து 2024 மடங்கி போயிருப்பார். எப்பவுமே ஒரு மனுஷன் நேர்மையாக நிற்கிறான், தைரியமாக நிற்கிறான், எதிர்த்து நிற்கிறான், வளையாமல் நிற்கிறான் அப்படின்னா அவன் நேர்மையாளன் அப்படின்னு அர்த்தம். தப்பு பண்ணவன் தான் எல்லாத்துக்கும் சமரசம் பண்ணிட்டு போயிடுவான். அப்படி சமரசம் பண்ணுற மாதிரி இருந்தால் அண்ணாமலைக்கு இந்த கஷ்டமே கிடையாது. இன்னைக்கு அவர் 2024 வந்து அதிமுக கூட்டணி வேணும்னு சொல்லி டெல்லி தலைமைக்கிட்ட பேசி ஆட்டோமேட்டிக்காக கூட்டணி வச்சுட்டு போயிருக்கலாமே.
அவர் எம்பியாக இருப்பார், எல்லாருக்கும் தெரியும் அவர் எம்பியாக இருந்தால் மத்திய அமைச்சராக இருப்பார். நீங்கள் சொல்கிற இது என்ன, மாநில தலைவராக உட்காந்துட்டு சம்பாதிக்கிறத விட அதிகமாக சம்பாதிக்கலாமே. ஆனால் அவர் வளைஞ்சு கொடுக்கல, சமரசம் பண்ணிக்கல. அதனால் அந்த கூட்டணி வேண்டான்னு தெளிவாக தைரியமாக தனியாக நின்றார். இவங்க சொல்கிற லாஜிக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதிமுக பாஜக கூட்டணியை உடைத்து திமுக வெற்றி பெறுவதற்காக அண்ணாமலை உதவி செய்தார். அதாவது திமுக அந்த 40 MP ஜெயிக்கிறதுக்காக அண்ணாமலை அதிமுக பாஜக கூட்டணியை உடைச்சிட்டாராமா. ஸோ அதுக்காக திமுக அண்ணாமலைக்கு பணம் கொடுக்குது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. சரி, அண்ணாமலை அவர்களுக்கு பணம் தான் நோக்கமாக இருந்தது அப்படின்னா எதுக்கு தலையை சுற்றி காதை தொடணும்? நான் சொன்ன மாதிரி அதிமுக பாஜக கூட்டணி வச்சுருந்தாங்க அப்படின்னா ஒரு 15 MP சீட்டு தாராளமாக கிடச்சிருக்கும். கண்டிப்பாக இவர் எம்பியாக இருப்பார். இவர் ஜெயிச்சிருந்தா அழகாக இணையமைச்சர் பதவியோ இல்லை மத்திய அமைச்சர் பதவியோ இவருக்கு கொடுத்துருப்பாங்க. அவருக்கு பணம் தான் முக்கியம்னா அப்படி சம்பாதிச்சுட்டு போகலாமே, இல்லை இங்கே சமரசம் பண்ணிட்டு போகலாமே. ஆனால் இங்கே 4 வருஷமாக திமுக எதிர்ப்பை பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரே ஆள் யார் அப்படின்னா அண்ணாமலை மட்டும்தான். அந்த அண்ணாமலையை பார்த்து இவங்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அவர் திமுகவுக்காக வேலை செய்கிறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை சொல்கிறது யார் அப்படின்னா அதிமுக காரங்க இன்றைக்கி சொல்கிறாங்க. பாஜகவில் இருக்கிற ஒரு கூட்டமே அதை சொல்லிக்கிட்டு இருக்கு. தாவேக்கா இப்போ புதுசாக சேர்ந்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் அவங்களும் சேர்ந்து இப்போ அண்ணாமலையை அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவுக்காக அண்ணாமலை வேலை பார்க்கிறார் அப்படிங்கிற அந்த வரியை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்துக்கும் திமுக இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இதுதான் இங்கே பேட்டர்னாக இருக்குது. அத்தனை பேரும் சேர்ந்து, ஒட்டுமொத்த கட்சிகளும் சேர்ந்து ஒற்றை மனிதரை டார்கெட் செய்கிறார்கள். அண்ணாமலை இஸ் ஃபீலிங் த ஹீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு கடுமையான அழுத்தத்தை தருகிறார்கள். அவரை அரசியல்லேருந்தே அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற அளவுக்கு இங்கே அழுத்தம் இருக்குது. ஏன்னா யாராக இருந்தாலும் இதை இந்த அழுத்தத்தை தாங்க முடியாது. ஏன்னா உங்களை சுற்றி அத்தனை குற்றச்சாட்டுகள், அத்தனையும் பொய். இப்போ நீங்கள் உங்களை நீங்கள் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு போகிறீங்க. எந்த ஆதாரமும் இல்லாத குற்றச்சாட்டுகளை எதிரில் இருக்கிறவங்க வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் உங்களை நிரூபிக்க வேண்டிய ப்ரூஃப் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அதற்கு ஆதாரம் கொடுக்கலாம். நடக்காத ஒரு விஷயத்துக்கு நீங்கள் எப்படி ஆதாரம் கொடுப்பீங்க? நான் நேர்மையானவன் அப்படிங்கிறத நீங்கள் எத்தனை தடவை ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்பீங்க? இதற்கு ஏதாவது ஒரு எண்டு இருக்கா அப்படின்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி இதை சொல்லுவாங்க, நாளைக்கு மறுபடியும் வேற ஒரு குற்றச்சாட்டு எடுத்துகிட்டு வருவாங்க, நாளைக்கு மறுபடியும் வேறு, அது தொடர்ந்துகிட்டே இருக்கும். இதுக்கு எண்டே கிடையாது. அப்போ குற்றச்சாட்டு யார் வைக்கிறாங்களோ அவங்க தான் ஆதாரம் கொடுக்கணும். ஆனால் இங்கே அது மட்டும் நடக்கிறதே கிடையாது. அண்ணாமலை குற்றச்சாட்டு வச்சார், திமுக மேலே குற்றச்சாட்டு வச்சார். ஆனால் குற்றச்சாட்டு வச்சதுக்கு ஆதாரம் கொடுத்தார் இல்லை. டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு அவர் வெளியிட்டது அவருடைய சொத்து பட்டியலை தான் வெளியிட்டார். ஆமாம், அவர் சொல்லித்தானே வெளியிட்டார். இத்தனை சொத்துக்கள் இவங்களுக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பொதுமக்கள் மத்தியில் எடுத்து வச்சார். ஆனால் இந்த அரசாங்கத்து மேலே, இப்போ நடந்துட்டு இருக்கிற ஆட்சி மேலே அவர் வைக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாத்துக்குமே ஆதாரம் கொடுத்தாரு. முதலமைச்சர் துபாய் போன போது அவங்களுடைய ஆடிட்டர் முன்னாடி போனார். இந்த ஃப்ளைட்டில் இத்தனாம் தேதி அவர் போனார், அவங்க கூட இவங்கெல்லாம் போனாங்க, சொன்னாரா இல்லையா? அது ஆதாரம் இல்லையா? அதை யாராவது மறுத்து பேசினாங்களா? கைத்தறித்துறை அமைச்சர் பொங்கல் வேட்டி சேலையில் ஊழல் பண்ணார் அப்படின்னு சொல்லி அதற்கு வீடியோ ஆதாரத்திலிருந்து அந்த லேப் டெஸ்ட் ரிப்போர்ட் வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாரு. அது ஆதாரம் இல்லையா? அதற்காக லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகாரும் கொடுத்தாங்க. அப்படி யாராவது இன்னைக்கு அண்ணாமலை மேலே குறை சொல்கிறாங்களா? ஒன்றுமே கிடையாது. அதான் இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, நான் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி அண்ணாமலையை நேர்மையாளன்னு சொல்லக்கூடாது, அண்ணாமலை யோக்கியமானவன் சொல்லக்கூடாது. எல்லாரையும் போல அண்ணாமலையும் ஒரு சராசரி அரசியல்வாதி அப்படின்னு மக்கள் மத்தியில் அந்த கருத்துருவாக்கத்துக்கு, அந்த நெரேட்டிவுக்காகத்தான் இவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அண்ணாமலைக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் அதுதான். அவர் நேர்மையாளர், அவர் நல்லவர். 10 வருஷம் ஐபிஎஸ் சர்வீஸில் ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே இல்லை, ஒரு பிளாக் மார்க் இல்லை. யாருக்கும் வளைஞ்சு கொடுக்காம அரசியல் பண்ணுறாரு. அவரை வளைக்க பார்க்குறாங்க, அவரை உடைக்க பார்க்குறாங்க. இதுதான் இங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. இதை செய்கிறது யார்? சொந்த கட்சிக்காரங்களே செய்கிறாங்க. சொந்த கட்சிக்காரன்னு சொன்ன உடனே நீங்கள் கல்யாணராமன் செய்கிறாரு, அவர் பாஜகவில் தான் இருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் பாஜகவில் தான் இருக்கிறார். பாஜகவுக்காக பாஜகவை ரெப்ரசன்ட் பண்ணி நேஷ்னல் டெலிவிஷனில் அவர் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கார். கல்யாணராமன் டிஎன் பிஜேபின்னு போடுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய அந்த ஊடக பிரிவு வச்சிருக்கிறவங்கெல்லாம் யார்?
அவங்கெல்லாம் என்னைக்காவது வந்து ஏப்பா அண்ணாமலையை பற்றி இப்படி பேசுகிற அப்படின்னு அவரை கண்டிச்சிருக்காங்களா? அப்போ கண்டிக்கலைன்னா என்ன அர்த்தம்? அப்போ இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு தானே அவர் பண்ணுறாருன்னு அர்த்தம். இங்கே ஊடகப்பிரிவு செயலாளர் பார்த்தீங்கன்னா நாராயணன் திருப்பதி, அவர் அந்த நிலம் வாங்கின விஷயத்தில் கூட அவர் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக வந்து ஒரு வீடியோ போட்டார். சரி, ஒத்துக்கிறேன். ஆனால் ஏன் வந்து உங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு நபர், நீங்கள் தான் வந்து ஊடகத்துக்கு யார் பேசணும் என்ன பேசணும் அப்படிங்கிறத முடிவு பண்ண வேண்டிய இடத்துல இருக்கீங்க. அப்படி இருக்கிறபோது அண்ணாமலை மேலே தொடர்ச்சியாக வந்து காழ்ப்புணர்ச்சியுடன் வன்மத்துடன் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் கல்யாணராமன் எப்படி வந்து தமிழக பாஜகவுக்காக நேஷனல் டெலிவிஷனில் டைம்ஸ் நவுல இந்தியா டுடேல போய் உட்கார்ந்து பேசுகிறாரு? எப்படி நீங்கள் இதை அனுமதிக்கிறீங்க? அப்போது இதில் ஏதோ உள்குத்து இருக்குது, தெரிஞ்சுதான் நடக்குது அப்படிங்கிறது புரியுதா? கல்யாணராமனை யாருமே கண்ட்ரோல் பண்ணுறதில்ல. அப்போ கல்யாணராமனுக்கு பின்னாடி யாரோ தமிழக பாஜகவை சேர்ந்தவர்களே இருக்காங்க. அண்ணாமலையோடைய சோலையை முடிக்கணும், அண்ணாமலை மறுபடியும் தலைவர் பதவிக்கு வரவே கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய கூட்டம் தான் இன்னைக்கு கல்யாணராமன் பின்னாடி இருக்குங்கிறது நம்மளுக்கு கிளியராக கட்டாக புரியுது. அதனுடைய அடுத்த வருஷம் தான் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கருடைய சேனலுக்கு பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விளம்பரம் கொடுக்குறார். இந்த அநியாயத்தை எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? திமுக காரங்க எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க, மாநாடு நடத்துகிறாங்க. என்னைக்காவது அவங்களுடைய விளம்பரம் வேறு திமுக சார்பு அல்லாத ஊடகங்களில் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சாணக்கியா டிவியில் வந்து இன்றைக்காவது பார்த்துருக்கீங்களா? நம்மளாம் ரொம்ப சின்ன யூடியூப் சேனலில் நம்மளையெல்லாம் விட்டுருக்கு. சாணக்கியா வந்து மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்கிற சேனல் தானே. அவங்க சேனலில் திமுகவுடைய மாநில மாநாடு அப்படின்னு இன்றைக்காவது விளம்பரம் கொடுத்துருக்காங்களா? கொடுக்க மாட்டாங்கல்ல. அப்புறம் நீங்கள் சவுக்கு சங்கர் டெய்லி வந்து பிஜேபியை திட்டிகிட்டு இருக்கான், மோடியை திட்டிகிட்டு இருக்கான், நிர்மலா சீதாராமனை திட்டிகிட்டு இருக்கான், அமித்ஷாவை திட்டிகிட்டு இருக்கான், அண்ணாமலையை திட்டிகிட்டு இருக்கான். அந்த சேனலுக்கு இவங்க போய் விளம்பரம் கொடுக்குறாங்க, காசு கொடுக்குறாங்க. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? ஆதாரத்தோடு எடுத்து போட்டிருக்காங்க. இங்கே வந்து பாஜகவுக்காக, இந்துத்துவ கொள்கைக்காக அல்லது தேசியத்துக்காக எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பாராமல் வேலை செஞ்சுட்டு இருக்கிற எத்தனையோ சேனல்கள் இருக்குது. எங்களுக்கெல்லாம் ஒத்த பைசா யாரும் வந்து கட்சியிலேருந்து யாரும் கொடுக்கறதே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் கட்சிக்காரங்கள்லாம் எங்களெல்லாம் கிட்டையே சேர்க்கறது இல்லை. என்னன்னு மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறைய யூடியூப் சேனல்காரங்க இருக்காங்க. நாங்கள்லாம் ஒன்றா தான் இருக்கோம். நாங்கள்லாம் வந்து கட்சிக்காகத்தான் பேசுகிறோம், அண்ணாமலைக்காகத்தான் பேசுகிறோம், மோடிக்காகத்தான் பேசுகிறோம், பாஜகவுக்காகத்தான் பேசுகிறோம். ஆனால் எங்களையெல்லாம் கட்சிக்காரங்க கிட்டையே சேர்த்துனதே கிடையாது. அதுதான் உண்மை. திமுக என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்காக யூடியூப் சேனலில் யாராவது ஒருத்தர் பேசினா கூட அவங்கள உடனடியாக வளர்ச்சி அந்த சேனலை வளர்த்து விடுறதுக்கான வேலையை அவங்க பார்க்குறாங்க, அவங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. ஐயா, எங்களுக்கு இவங்க காசு கூட கொடுக்க வேண்டாம், எங்கள் சேனலை வளர்கிறதுக்கு வந்து உதவி செய்யலாம் இல்லை? என்ன மாதிரி எத்தனையோ சேனல்கள் இருக்குது. அங்கே போய் உட்கார்ந்து பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் இன்டர்வியூ கொடுத்தாங்க அப்படின்னா அந்த சேனலுக்கு ஒரு அடையாளம் கிடைக்குமா? அவங்களுக்கு வந்து ஒரு ரெவென்யூ கிடைக்குமா? அது போதுமே. ஆனால் அதை கூட இவங்க பண்ண மாட்டாங்க. பாஜக தலைவர்கள் அத்தனை பேரும் பேட்டி கொடுக்கறது எந்த சேனல்னு பார்த்தீங்கன்னா திமுக ஆதரவு சேனலுக்கு தான் பேட்டியே கொடுப்பாங்க. ஆதன் டிவி, ஐபிசி தமிழ், தி டிபேட்டு, கலாட்டா சேனல், பிகை நியூஸ் சேனல், இந்தியா கிளிட்ஸு, இங்கே தான் போய் உட்கார்ந்து பேட்டியே கொடுப்பாங்க. இந்த வீடியோவிலையும் பார்க்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நம்மளே தான். எந்த திமுக காரனும் அங்கே வந்து பார்க்குறது இல்லை. நீங்கள் போய் கமெண்ட் வேணால் படித்து பாருங்கள். எந்த திமுக காரனும் அங்கே போய் பார்க்குறதில்ல. ஆனால் இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏங்க, நம்ம சித்தாந்தம் சார்ந்த சேனல்லே வந்து நம்ம பேசுகிறதுல என்னங்க இருக்குது? நம்ம எதிர் சித்தாந்தம் இருக்கிறவங்ககிட்ட தான் நம்ம போய் பேசணும் அப்படின்னு. எதிர் சித்தாந்தக்காரன் அதை பார்க்குறதே இல்லை சார். நீங்கள் போய் கமெண்ட் படித்து பாருங்கள் சார். ஆதன் சேனலில் வந்து அஸ்வத்தமன் இன்டர்வியூ கொடுப்பாரு, அமர் பிரசாத் ரெட்டி இன்டர்வியூ கொடுப்பாரு, எஸ்ஜி சூர்யா இன்டர்வியூ கொடுப்பாரு. போய் கமெண்ட் படித்து பாருங்கள். எல்லாம் நம்ம ஆளுங்க தான் போட்டிருப்பாங்க. அதிகபட்சம் போனால் மாதேஷை வந்து கழுவி ஊற்றுறதுக்கு தான் அங்கே வருவாங்க. இந்த மாதிரி திமுக காரங்க நினைக்கிறாங்களா? திமுக காரன் என்னைக்காவது வந்து எதிர் சித்தாந்த ஆட்களுக்கு அந்த யூடியூப் சேனலுக்கு விளம்பரம் கொடுத்துருக்கானா, இல்லை வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்கானா? உட்காரவே மாட்டாங்க. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? அந்த திமுக ஆதரவு சேனல்னு தெரிஞ்சும் அவங்கள வந்து வளர்த்து விடுறோம், அவங்களுக்கு வந்து ரெவென்யூ கொடுக்குறோம். இதில் இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? மதுரையில் முருகன் மாநாடு நடந்தது இல்லையா? அந்த முருகன் மாநாட்டை விளம்பரப்படுத்துவதற்கு இந்த திமுக ஆதரவு சேனல்கள் எல்லாத்துக்கும் பணம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீடியோ பார்க்குற போது உங்களுக்கு விளம்பரம் வரும் இல்லையா? இந்த எல் ஷேப்பில் திடீர்னு ஒரு விளம்பரம் வரும். நீங்கள் பார்க்குற போதே அப்படியே அது காணாமல் போயிடும். ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் வரும். இல்லை வந்து வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு வாய்ஸ் ஓவரில் ஒரு விளம்பரம் வரும். இந்த மாதிரி முருகன் மாநாட்டை விளம்பரப்படுத்துவதற்காக
இந்த திமுக ஆதரவு சேனல்களுக்கு வந்து பணம் கொடுத்துருக்காங்க. 15,000, 20,000, 25,000. இப்போ தெரியுதா தமிழக பாஜகவோட நிலைமை எப்படி இருக்குன்னு? இத்தனையும் இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி தான் நடந்துகிட்டு இருக்கு. இதை வந்து சமீபத்தில் தான் நான் கேள்விப்பட்டோன்னு எனக்கே பயங்கர ஷாக்கு. ஏங்க, நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம், இத்தனை வீடியோ போட்டுட்ருக்கோம். முருகன் மாநாட்டை பற்றி நானும் கூட தான் வீடியோ போட்டிருக்கேன். நான் வந்து காசு வாங்காமல், அந்த விளம்பரத்தை வந்து நான் காசு வாங்காமல் பண்ணி கொடுத்தேன். யாரும் எங்களுக்கு காசு தரல, நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை. இந்த மாதிரி நிறைய சேனல்கள் இருக்காங்க, யாரும் எதிர்பார்க்கல. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த முருகன் மாநாட்டை விளம்பரப்படுத்துவதற்கு திமுக ஆதரவு சேனல்கள்னு தெரிஞ்சும் அவங்களுக்கு வந்து காசு கொடுத்து விளம்பரப்படுத்தியிருக்காங்க. சரி, அதை கூட விட்டுருங்க, எதுவும் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க காசு இருக்குது, அவங்க காசு, அவங்க உரிமை, அதையெல்லாம் நம்ம கேள்வி கேட்க முடியாது. இங்கே வந்து சவுக்கு சங்கர் பிஜேபிக்கு எதிராக பேசுகிறார், அண்ணாமலைக்கு எதிராக பேசுகிறார், மோடி அமித்ஷாவை தரக்குறைவாக பேசுகிறார். அப்படிப்பட்ட ஒரு சேனலுக்கு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விளம்பரம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? காசு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் சவுக்கு சங்கர்லாம் இன்னைக்கு அரசியல் பேசுறது என்ன மாதிரி ஆகிட்டார் தெரியுமா? அவர் வந்து திமுக எதிர்ப்பாளர்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அதை வந்து நம்புறவங்க முட்டாளாயிருவீங்க. சவுக்கு சங்கர் ஒன்றும் திமுக எதிர்ப்பாளர் இல்லை. இங்கே திமுக எதிர்ப்பாளர்னு காட்டிக்கிறாரு, அதிமுகவுக்கு வந்து ஆதரவாக பேசுகிறதா காட்டிக்கிறாரு. தேசிய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி காங்கிரஸை வந்து ஆதரிக்கிறாரு. ராகுல் காந்தி சொல்கிற விஷயத்தை அப்படியே ஆதரிப்பார், ஓட்டு திருட்டு அப்படிங்கிறத பற்றி பேசுவார். டெல்லி பாஜகவை கடுமையாக எதிர்ப்பார், மோடி அமித்ஷாவை விமர்சனம் பண்ணுவார். அதுவே இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழக காங்கிரஸை கடுமையாக எதிர்ப்பார். ஏன்னா தமிழக காங்கிரஸில் இன்னைக்கு தலைவராக இருக்கிறது செல்வ பெருந்தகை, அவருக்கும் இவருக்கும் வாய்க்கா தகராறு இருக்கு. அதனால இதை வந்து கடுமையாக கேலி கிண்டல் பேசுவார். ஆனால் அந்த பக்கம் தமிழக பாஜகவை இப்போ ஆதரிக்கிறார். பாஜக அதிமுக கூட்டணி வரணும் அப்படின்னு நினைக்கிறார். அந்த கூட்டணிக்கு இடையூறாக இருப்பது அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லி அண்ணாமலையை டார்கெட் பண்ணி விமர்சனம் பண்றார். இதுல சைடு கேப்ல இந்த பக்கம் சீமானை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு விஜயை தூக்கி பிடிச்சு பேசுறது. ஏன்னா விஜய்க்கு இன்னைக்கு இருக்கிற ஃபேன் ஃபாலோவிங் அப்படி, அவரை பாராட்டி சீராட்டி பேசினா அவருடைய ரசிகர்கள் அத்தனை பேருமே இவருடைய சேனலை பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஆசை, அதன் மூலமாக ரெவென்யூ வரும். இப்போ அவருடைய வீடியோ எல்லாமே பல லட்சக்கணக்கான வியூஸ் போகுது இல்லையா? அப்போ அதெல்லாம் எப்படி வரும்? அப்போ ஒரே வீடியோவில் அதிமுக ஆதரவு, திமுக எதிர்ப்பு, டெல்லி பாஜக எதிர்ப்பு, தமிழக பாஜக ஆதரவு, டெல்லி காங்கிரஸ் ஆதரவு, தமிழக காங்கிரஸ் எதிர்ப்பு, சீமான் எதிர்ப்பு, விஜய் ஆதரவு, இத்தனையும் பண்றவருக்கு இங்கே தமிழக பாஜக படி இழந்துட்டு இருக்காங்க, சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே அண்ணாமலையை வந்து அவர் கடுமையாக விமர்சிக்கிறார் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சும் அதே சேனலுக்கு வந்து மாநில தலைவரே பணம் கொடுக்குறாரு, விளம்பரம் கொடுக்குறாரு அப்படின்னா அப்போ இதில் சந்தேகப்படாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? அப்போ இங்கே ரொம்ப கிளியர் கட்டாக தெரிகிறது என்ன? அதிமுக, தமிழக பாஜக, திமுக, தாவேக, இன்னும் இருக்கிற மற்ற கட்சிகள் அத்தனை பேரும் சேர்ந்து அண்ணாமலையே காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அண்ணாமலையை கடுமையாக டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவருக்கு வந்து கடுமையான அழுத்தம் தர்ற அளவுக்கு வேலை பார்க்குறாங்க. சரி, இதுக்கு அடிப்படையில் ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது, எந்த ஆதாரமும் கிடையாது. இவங்க சொல்கிற மாதிரி வந்து அண்ணாமலைக்கு பணம் தான் ஆசை அப்படின்னா அவர் எதுக்கு ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு வந்து இங்கே ரோடாக அலைஞ்சு நாயை பைய சுற்றி இத்தனை பேர்கிட்ட திட்டு வாங்கி இத்தனை பேரை திட்டி ஹை டெசிபிளில் கத்தி இவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இத்தனை மக்களை பார்த்து எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும்? அவர் ஐபிஎஸ்ஸாக இருந்தபோது சம்பாதிக்க முடியாதா? இங்கே யாராவது சொல்லட்டும். இல்லைங்க, ஐபிஎஸ்ஸாக இருந்தாலாம் வந்து லஞ்சம் வாங்க முடியாது, ஊழல் பண்ண முடியாதுன்னு சொல்லட்டும். காதும் வச்சா மாதிரி யாருக்குமே தெரியாமல் அவர் சந்தோஷமாக செழிப்பாக வாழ்ந்துட்டு போயிருந்திருப்பார். இதே சவுக்கு சங்கர் தமிழகத்தில் இருக்கிற ஐபிஎஸ் அதிகாரிகளை பற்றி சொல்லிட்டு தானே இருக்காரு, நம்மளும் கேட்டுட்டு தானே இருக்கோம். அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு விஷயம் அவர் ஐபிஎஸ்ஸாக இருந்த போது அவர் பண்ணாருன்னு சொல்லுங்க, ஒன்றுமே கிடையாது. அப்போ இவங்கெல்லாம் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, 10 வருஷம் ஐபிஎஸ்ஸாக நேர்மையாக வேலை பார்த்து நல்ல பேர் சம்பாதிச்சு அதன் மூலமாக வந்து பாஜகவை கவர்ந்து மோடியின் மனதில் இடம் பிடித்து அமித்ஷாவில் மனதில் இடம் பிடித்து அவங்களுடைய குட் புக்கில் இடம் பிடித்து இங்கே தமிழக பாஜக கட்சியில் சேர்றாரு. கட்சியில் சேர்ந்து உடனே வந்து தலைமை பதவிக்கு வருது. இதுக்கு எதுக்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு வரணும்? அவரு அடிப்படை அறிவு வேண்டாமா? அவர் தப்பு பண்ணணும்னு நினச்சிருந்தா உங்களுக்கு எல்லாம் தெரியாமல் தப்பு பண்ணுறதுக்கு அவருக்கு தெரியாதா? அவர் எம்பிஏ ஃபினான்ஸு, போலீஸ் புத்தி, உங்களை எல்லாம் ஏமாற்றணும்னா தெரியாதா? தாராளமாக பண்ணலாம். அவர் எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்கிறாரு. தன்னை வந்து டிரான்ஸ்பரன்சியோட வெளிப்படைத்தன்மையோட தன்னை வெளிப்படுத்திக்கிறார். நாம் எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம் எல்லாமே தெரியும். இப்போ வந்து கிளம்பி இலங்கை போயிருக்காரு, குடும்பத்தோடு போயிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு மனிதரை இவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது வந்து மக்கள் மத்தியில் அவருக்கு இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை, கிரெடிபிலிட்டி, இதை அடித்து காலி பண்ணு.
அண்ணாமலை பேரையே சொல்கிறதுக்கு அடுத்தவன் யோசிக்கணும். நீங்கள் கொஞ்சம் நீங்கள் இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம அவரோட வாழ்க்கை அத்தனையுமே நம்மளுக்கு தெரியும். அவர் ஐபிஎஸ் என்ன பண்ணார், அதுக்கு முன்னாடி இப்போ காலேஜில் படிக்கிற போது என்ன பண்ணார், இப்போ வரைக்கும் எல்லாத்தையுமே நம்மளுக்கு தெரியும். அதனால் நம்மளுக்கு வந்து அண்ணாமலை மேலே நம்பிக்கை இருக்குது. நம்ம வந்து அவரை நம்புகிறோம். ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் அவங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவங்களுக்கு அண்ணாமலையை பற்றி முழுசாக தெரியாது. ஆனால் நம்ம இத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, நல்லா இருக்கான்ப்பா, நல்ல பையன்ப்பா, படிச்சுட்டு வந்திருக்கான்ப்பா அப்படிங்கிற மாதிரி மேலோட்டமான சில விஷயங்கள் மட்டும்தான் தெரியும். அப்படிப்பட்ட அந்த மக்களுடைய நம்பிக்கை இருக்கு இல்லையா, அதை வந்து அடித்து காலி பண்ணுறது தான் இவங்களுடைய நோக்கம். சொத்து வாங்குறதுக்கு, ஊழல் பண்ணுறதுக்கு, முறைகேடு பண்ணுறதுக்கு, மோசடி பண்ணுறதுக்கு அவர் ஏதாவது வந்து அரசு பதவியில் இருந்தாரா, கவுன்சிலராக இருந்தாரா, எம்எல்ஏவாக இருந்தாரா, எம்பியாக இருந்தாரா, அமைச்சராக இருந்தாரா, எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லாத ஒருத்தர் ஊழல் பண்ணாரு, முறைகேடு பண்ணாருன்னு சொன்னால் அதையும் இங்கே நம்புற மாதிரி இவங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உண்மையிலேயே வந்து அண்ணாமலை நேர்மையாளர், அப்பழுக்கற்றவர் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எப்பவுமே அவரோட துணை நிற்கணும், அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அடுத்தடுத்த கட்டங்களில் இந்த தாக்குதல் எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்கள். நன்றி.